எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி எனக்கு நானே க்ரியேட் பண்ணிக்கின கேரக்டர் தான் என் பிரதர். அவன் எப்படி வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன். என் மெமரிஸ் எல்லாம் நான் எப்பவுமே நோட் பண்ணி வைக்குவேன், வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். வாங்க என்னோடய சைல்ட்ஹுட் டேஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதுதான் நான். அப்போ எனக்கு வயசு 10 years மேபி. என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ் ரொம்ப ஸ்வீட்டாக, ட்ரீமியாக, மெமரபிளாக அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அம்மா எப்பயுமே அவங்க கோவத்தை என் மேலே காட்டுவாங்க, ஏன்னா அப்பா சரியில்லை. பாவம் அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரப்போ எப்பயுமே அம்மா அப்பா சண்டை போட்டுனே இருப்பாங்க, அப்பா அம்மாவை அடிச்சிட்டே இருப்பாங்க. எப்பயுமே இதை பார்த்து பார்த்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா, அவள் பேர் ஷைலஜா. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் அவள் கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு ஸ்கூலுக்கு போனேன். ஆனால் அவள் டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். என்னால் சத்தியமாக தாங்க முடியல. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட். அப்புறம் ஸ்கூலை விட்டெல்லாம் நின்றுடலான்னு நினச்சேன். பட் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியுமே. ஆனால் டெய்லி அவள் பேர் எழுதிட்டே இருப்பேன். இப்போ கூட தான். அப்படி இவன் என்ன தான் பண்ணிகிட்ருக்கான்? டேய், உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒன்று மட்டும்தான். அப்போ நான் சரி ஃபீல் பண்ணாத, நீயும் தான். சரி இவ்வளோ நாள் நீ என் கூட இருக்கியே, உன்னை பற்றி ஒரு கவிதையாச்சும் எழுதிருக்கியா? இன்னொரு 5 நிமிஷத்தில் எழுதுன்னு பாரு. 5 நிமிஷத்துலையா எழுதிட்டாலும். ரெடி ஆயிடுச்சு, பார்க்குறியா? அடி வாங்க போகிற. ஐயோ, சொல்ல வந்ததை மறந்துட்டு ரொம்ப ஃபார்வர்ட் போயிட்டேன். ரீவைண்ட். ஷைலாஜாக்கு அப்புறம் தான் என் பிரதரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது பொய்யான வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. என் கூட எனக்காக யாரோ இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை, அது போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன ஆச்சுன்ட்டு. நம்மளுக்காக யாரோ ஒருத்தர் எப்பயுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தால் போதும், லைஃப் செம்மையாக இருக்கும். எனக்காக அவன் இருந்தான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் காட்டி எத்தனோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவமானப்பட்டிருக்கேன். எல்லோரும் என்னை இக்னோர் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவன் மட்டும்தான் என் கூடவே இருப்பான். நாளாக எனக்கு உண்மை தெரிய வருது, அவன் என்னோடய இமேஜினேஷன் மட்டும்தான். லைஃப் இப்படி போயிடுமான்னு பயமாக இருக்குது. நான் ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு எண்டு வேணும்னு நினச்சேன். ஹாய், இன்னையோட லாஸ்ட். இதுக்கப்புறம் நான் என் மெமரிஸ் நோட் பண்ணி வைக்கிறதா இல்லை. ஏன்னு சொல்கிறேன், என்னை சுற்றி என்னென்னமோ நடக்குது. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்? இது உண்மையான வாழ்க்கையா பொய்யான வாழ்க்கையான்னு எனக்கு தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் பண்ணுறது கரெக்டா இல்லை தப்பா எனக்கே தெரியுது. அவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் அவன் இல்லாமல், ஆனால் ஒன்று, அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது.